சுவிசேஷம்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம். நீங்கள் ராஜ்யத்துக்கு உரியவர்கள். உங்கள் சபைக்கு உட்பட்டவங்க யாருன்னா ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ராஜ்யத்துக்கு உரியவர்களுக்கு ராஜ்யத்தின் வார்த்தையை தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ பாவிகளுக்கு நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை கொடுக்கலாம். இப்போ பாவத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எதுல இருக்காங்க? பாவத்துக்குள் இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் பிறந்ததை அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவங்க விசுவாசிக்காதபடினா இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தினார். அவங்க விசுவாசிக்காம இருக்கிறபடினா இன்னும் அவர்கள் பாவத்தில் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அவருடைய பாவத்தை மன்னினார். அவர் மன்னிச்சதை அவங்க என்ன செய்யல? நம்பாம இருக்காங்க, விசுவாசிக்காம இருக்காங்க. அதனாலதான் வேதத்தில் விசுவாசிக்கிற நீதிமான், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பாங்க. ஒரு நீதிமான் விசுவாசத்தை எப்படி விசுவாசம்? என் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார், அவர் என் அக்கிரமத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார், என் நோய்களை